2 பேரும் விளாண்டுருந்தானுங்க. செவுத்து கார்னரில் நிற்க வச்சுட்டு அவன் மூக்கை பிடிச்சி அமுத்திட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் வாயும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான், மூக்கை பிடிச்சி அமுத்திட்டு இருக்கான். அந்த பையனும் கையை தட்டி விடாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான். நான் என்னடா சத்தத்தை காணமேன்னு எட்டி பார்க்குறேன், மூக்கை பிடிச்சி அமுத்திட்டு உட்காந்துட்ருக்கான். அவன் போய் சேர்ந்துருப்பான் போல் இருக்கு கொஞ்ச நேரத்தில். இப்படிலாம் பிருத்வி பண்ணுவான். சரியாயிரும். பரவாயில்ல மயிலிறகு, பரவாயில்ல. ஷைன்மா சரியாயிரும். என்ன இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டிங்க, இன்னும் ஒரு அடுத்த மே ஜூனில் சேர்த்துருவீங்கள, 6 மாதம் தானே. அதுக்கப்புறம் நீங்களே பாப்பாவோட சேட்டை, பாப்பா வீட்டில் இல்லையேன்னு நீங்களே மிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் விரிச்சோன்னு இருக்கும் வீடு. எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன்டா குழந்தைங்க வீட்டில் இல்லைன்னு தோணும். அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஆமாம், மற்ற குழந்தைங்கள அடிக்கலாம் மாட்டான். இப்படி ஏதாச்சும் சைலண்ட்டாக சேட்டை பண்ணிகிட்டு இருப்பான். அப்புறம் இந்த இது ப்ளக் பாயிண்டில் போய் விரல விடுறது. அப்புறம் ஒரு நாள் 10 மாதம் அந்த மாதிரி தவழ்ந்துட்டு இருந்தான். அப்போ கருப்பாம்பூச்சி நல்லா இவ்வளோ பெரிய கருப்பாம்பூச்சியை வாயில் எடுத்து போட்டுட்டு வாயை இப்படி மெல்லலை, இப்படி மட்டும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்ருக்கான். இங்கேருந்து கருப்பாம்பூச்சியோட முடி இவ்வளோ தூரத்துக்கு வருது. எங்கள் அம்மா நாடகம் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. நான் சமைச்சிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க. வந்த உடனே ஏதோ இருக்குதே, முடி தான் உள்ளே சாப்பிட்டான் போல் இருக்குன்னு இப்படி கை விட்டு எடுத்தேன் பாருங்க, கருப்பாம்பூச்சி வருது, இவ்வளோ பெரிய கருப்பாம்பூச்சி. அப்புறம் எங்கள் அம்மாவை திட்டினேன், என்னம்மா நாடகம் அப்போல்லாம் அந்த சித்தி கித்தியெல்லாம் ஓடிட்டு இருக்கும்ல, என்னம்மா நாடகம் பார்த்துட்ருக்கீங்க, பையன் என்ன பண்ணுறான்னு கூட பார்க்கல, இப்போ கருப்பாம்பூச்சி மென்று தின்றுப்பான்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் விக்ஸ் டப்பாவை உள்ளே போட்டுட்டு முழுங்கவும் வழி இல்லாமல் அந்த குட்டி விக்ஸ் டப்பா எங்கள் அம்மா மடியிலே இருக்கிறான். எப்படி அவன் கையில் வந்துச்சுன்னு தெரியல. விக்ஸ் டப்பாவை வாயில் போட்டு முழுங்கவும் இல்லை, வெளியே துப்பவும் இல்லை, வாயில் எப்படி ஹனுமான் வாய் மாதிரி வச்சிட்ருக்கான். அப்போது நான் சமைச்சிட்டு நான் டின்னர் நான் தான் செய்வேன். அம்மா லேட்டாக வருவாங்களே ஸ்கூல்லேருந்து, டின்னர் நான் தான் செய்வேன். என்னடா ஹனுமான் மூஞ்சி மாதிரி வச்சிட்ருக்கிறான், அம்மா நாடகம் பார்த்துட்ருக்காங்களே, அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக ஆனு மடியில் உட்கார வச்சுட்டு பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் போய் திருப்பி எடுத்து விட்டேன். அப்புறம் திட்டிட்டு வந்தேன், ஏம்மா இப்படி அப்படின்ட்டு. நான் இப்படி தான் முழு கம்பளி படுக்க வச்சுட்டு வந்தேன். பக்கத்தில் வீட்டில் பிள்ளைய அவங்க அம்மாக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வந்துருச்சு. அப்படியா? ஓ, மாதவ் ரப்பர் ஆமாம் அவன் ரப்பர் முழுங்கி எப்பா 1 மாதம் ஆயிடுச்சா, வெளியே வரத்துக்கு 15 நாள் ஆயிடுச்சா ரப்பரு. எப்பா நான் உங்கள்கிட்ட ரொம்ப மெசேஜ் போடல, நீங்கள் பயந்துருவீங்க, சும்மா அதை ஞாபகப்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஆனால் வேலை செய்யும் போதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு தான் இருக்கும், ஐயோ வெளியே வந்துச்சா அப்படின்ட்டு. 1 மந்த்து பாரு, 1 மந்த் ரப்பர் வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கான். அப்பா கால் உறவுகளே. ஏர்டெல் ஆஃபீஸு எங்கே இருக்குன்னு கேட்டார் அப்பா. மாறிடுச்சு ஏர்டெல் ஆஃபீஸ். ஆமாம், 1 மந்த்து வயிற்றில் வச்சுட்டு இருந்திருக்கான் பாருங்க. சரி ஷைன்மா, தோசை ஆறட்டும்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பாய் ஆல், வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஆனந்தியும் இப்போ குளிச்சுட்டு வந்துடுவார், ஒரு 2 நிமிஷத்தில் சாப்பிட வேண்டியதான், அவருக்கும் எக்ஸ்ட்ரா சுட்டுட்டு. சரி பாய் ஆல் உறவுகளே, டேக் கேர் ஆல். ஷைன்மா பாய், நல்லா பார்த்துக்கோங்க பாப்பாவையும் கேர்ஃபுல்லாக. அப்புறம் ஸ்கூல் போயிட்டானா சரியாயிருவா. ஜோதி தம்பு, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் விசாரிச்சுட்டு போங்க, உங்களுக்கு சரியாயிரும், கவலைப்படாதீங்க. அப்புறம் மயிலிறகு பாய், மயிலிறகு கமலிமா, சுகந்திமா, எல்லாத்துக்கும் பாய் 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 பாய். டேக் கேர். அப்புறம் நைட்டு வாக்கிங் டாக்கிங் பண்ணிவிட்டு சந்திப்போம். பாய் ஆல், டேக் கேர் ஆல். மத்தியானம் ஒன்று பண்ணலான்ட்டு இருக்கேன். மத்தியானம் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா லைவ் வருவேன், சரியா? நடக்கலைன்னா வரமாட்டேன். பாய் எல்லாத்துக்கும் பாய் உறவுகளே.